நம்ம பாப்அப் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம டேஷ்போர்டில் செட்டிங்ஸ் கீழே பாப்அப் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்க பாப்அப்போட டீடைல்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். நம்ம இப்போ நியூ பாப்அப் வந்துட்டு ஆட் பண்றதுக்கு ஆட் பாப்அப் அப்படின்ற பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா கிரியேஷன் பேஜ் வந்துட்டு நமக்கு தெரியும். இதுல நம்ம பாப்கான டைட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைட்டில் வந்துட்டு என்டர் பண்றேன். அடுத்தது ரீடைரக்ஷனல் லிங்க், அதாவது அந்த பாப்அப் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா வெப்சைட்ல எந்த பேஜுக்கு வந்துட்டு அது ரீடைரக்ட் ஆகணும், அந்த பேஜோட ரீடைரக்ஷனல் லிங்க்ஸ் வந்துட்டு நம்ம இங்க இந்த URL வந்துட்டு காப்பி பண்ணிட்டு அந்த ரீடைரக்ஷனல் லிங்க்ல நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது டேட் வந்துட்டு இங்க செலக்ட் பண்றோம். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த பாப்அப் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல விசிபிளா இருக்கணும், அதுக்கான டேட் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் அந்த பாப்அப்க்கு நம்ம ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்ல எனேபிள் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கு கீழே நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஆட் பண்ணுமோ அதை நம்ம இங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த எனேபிள் டிஸ்கிரிப்ஷன் டாக்ல ஆஃப் பண்ணிட்டோம்னா எந்த டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்தது இந்த பாப்அப்கான இமேஜ் வந்துட்டு நம்ம இங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்ப இமேஜ் வந்துட்டு நம்மளோட ஃபோல்டர்ல இருந்து இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட சைஸ் வந்துட்டு நமக்கு 2 MB வந்துட்டு இருக்கணும் கண்டிப்பா. இப்ப நம்ம இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் வந்துட்டு பண்ணிட்டோம். ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு இந்த பாப்அப் வந்துட்டு நம்ம இங்க எனேபிள் வந்துட்டு பண்ணாதான் நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ நம்ம எனேபிள் பாப்அப் டாக்ல வந்துட்டு ஆன் பண்ணிட்டு சேவ் வந்துட்டு கொடுத்துறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண பாப்அப் வந்துட்டு இங்க ரிப்போர்ட் பேஜ்ல நமக்கு ஷோ ஆகும். அதோட டேட்டோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்க வந்துட்டு ஷோ ஆகும். இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி நம்ம பாப்அப்போட டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாப்அப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகும். இப்ப நம்ம வெப்சைட்ல வந்துட்டு செக் பண்றோம். வெப்சைட் வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணதுமே நமக்கு இங்க பாப்அப் வந்துட்டு ஷோ ஆகுது. இப்ப நம்ம அந்த பாப்அப் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ரீடைரக்ஷனல் லிங்க் வந்துட்டு பாப்அப்ல வந்துட்டு கொடுத்தோமோ அந்த பேஜுக்கு ரீடைரக்ஷன் வந்துட்டு ஆகும்.